கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இந்த நாளில கூட திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வேத பாடத்தை பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு சத்தியம் மிக மிக முக்கியம். சத்தியம் இல்லாமல் கிறிஸ்துவும் இல்லை. சத்தியத்தை அறிந்தால்தான் நமக்கு விடுதலை. ஆண்டவருடைய உபதேசங்களுக்கு நம்ம செவி கொடுக்கணும். உபதேசத்தில் தான் நமக்கு பரிசுத்தம். அதனாலதான் வேதத்தில் பார்க்கும்பொழுது யோவான் 15 சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆண்டோடைய வார்த்தைகள் நமக்குள்ள கடந்து வர வர நமக்குள்ள ஒரு பரிசுத்தம், நமக்குள்ள ஒரு விசுவாசம், நமக்குள்ள ஒரு ஆண்டருக்கு நமக்குள்ள ஒரு நெருக்கத்தை அது ஏற்படுத்துகிறதே நம்ம உணர முடியும். அதனால்தான் நம்ம உபதேசங்களை நம்ம அதிகமாய் வலியுறுத்துகிறோம். இந்த நாளில கூட இன்றைக்கு ரோமர் நிருபத்துல சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் 11வது அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேவன் நடத்துகிறபடி அந்த எத்தனை வசனங்கள் தியானிக்க முடியுதோ அத்தனை வசனங்கள் நம்ம தியானிப்போம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில அப்பா நீங்க எங்களோடு இடைப்படுங்க. அது வார்த்தைகள் அப்பா எங்களுக்கு வெளிச்சமா இருப்பதாக, பாதைக்கு அப்பா வெளிச்சத்தை கொடுக்கிற உமது நல்ல வார்த்தைகள் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா கால்களுக்கு தீபமா இருந்து சரியான பாதையில நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்போ தேவையான மன்னாவை எங்களுக்கு கொடுங்கப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புங்க. வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளோம். நீங்க எங்களோடு பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்துல 11ஆம் அதிகாரம் தொடங்கணும். 1-5 வசனங்களை நம்ம தியானித்தோம். அதுல சொல்லப்பட்டது என்னன்னா, இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அதாவது அந்த நாட்கள்ல மட்டும் அல்ல, இந்த நாட்களிலும் தேவன் என்ன செய்யறாரு, கிருபையினாலே ஒரு பங்கை தெரிந்து கொண்டார். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் தேவன் என்ன செய்யற, சொற்பமாய் ஒரு சிறு கூட்டத்தை தான் தேவன் என்ன செய்யறாரு, அவருக்கென்று தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அதாவது நம்ம ரொம்ப அதிசயமாய் ஆண்டவருடைய ஆச்சரியமான வழியில நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உண்மையிலுமே நம்ம எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் தான். அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். தகுதியற்ற நம்மை தேவன் தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் நம்மை அழைத்திருக்கிறது பெரிய கிருபை. இந்த கிருபை எல்லாருக்குமே இல்லை, எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த ஊர் உலகத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனா தேவன் என்ன செய்றாரு, கிறிஸ்தவனாய் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவனாய் மட்டும் அல்ல, அதுல நீதிமானாய் மாற்றும்படி, நம்ம பரிசுத்த மனவாட்டிகளாய் மாற்றும்படிக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் இருந்தாலும் தேவன் நம்மை ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்குள்ளாய் பரிசுத்தத்தின் வழியாக நம்ம நடத்துகிற ஒரு அனுபவமானது, சத்தியத்தின் வழி நடத்துகிற ஒரு அனுபவமானது மிக அற்புதமான ஒரு காரியம். ஏன்னா தேவன் என்ன செய்ற, ஒரு பங்கு தான். அந்த மீதியாய் இருக்கிற ஒரு பங்காய் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அநேகர் மத்தியில புறஜாதிகள் மத்தியில எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியில ஒரு கிறிஸ்தவனாய் அழைக்கப்பட்டதே பெரிய கிருபை. கிறிஸ்தவனாய், ஆனா அந்த மேன்மையை நிறைய பேர் புரிஞ்சுக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களே புரிஞ்சுக்கல. கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அந்த கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறோம்ன்றது ரொம்ப, அதாவது நடக்கிற அந்த வழிகளை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதனுடைய மகத்துவம் தெரியல. நம்ம கிறிஸ்தவர்களா அழைக்கப்பட்டதனுடைய மகத்துவம் தெரியல, அந்த மேன்மை தெரியல, இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்பது தெரியல. முன்னறிந்துதான் தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாருன்றது தெரியல. இந்த வாய்ப்பை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துவம் என்ற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிற அந்த ஒரு அழகான ஒரு கட்டமைப்பை நிறைய பேரு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவனை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். தேவன் கொடுத்த அந்த அழைப்பை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 5வது வசனம் சொல்வது, அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல் படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அந்த தெரிந்து கொள்ளுதல்ல கூட ஒரு பங்கு ஆண்டவருக்கு என்று மீதியாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அருமையானவர்களே, 6வது வசனத்திலிருந்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதுல பார்க்கும் பொழுது தேவன் சொல்றாரு, அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. இது வாசிக்கும் போதே ஒரு சிலருக்கு இது என்னடா கிருபை கிரியை கிருபை கிரியைன்னு சொல்லி இருக்குதே சொல்லிட்டு பார்க்கலாம்.
அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்ற ஒருவன் கிரியை செய்யாமல்னா, நான் நல்லது செஞ்சேன், நான் ஒரு பரிசுத்தவான், நான் அன்னதானம் பண்ணேன், அதனால நான் நீதிமான் அப்படின்ட்டு யார சொல்றதுக்கு வழி இல்லாதபடிக்கு தேவன் என்ன செய்தாரா, பாவியை நீதிமானாய் மாற்றுகிற இயேசுவின் இடத்தில் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை அவர் தன்னுடைய கிருபையினாலே, அதாவது தகுதி இல்லாத நமக்கு நீ எந்த ஒரு கிரியும் செய்யாத, நீ நம்பிக்கை வச்சா போதும் இயேசு மேல, அந்த நம்பிக்கையில நான் பரிசுத்தவானாய் மாற்றுகிறேன், உன்னை நீதிமானாய் மாற்றுகிறேன் என்று சொல்றாரு பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற அந்த கிருபையினாலே உண்டாகக்கூடிய ஒரு நீதிமானாகிற தகுதி. இந்த இடத்துல சொல்ற ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப கிரியை செய்யாமல் நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். கிரியை செய்யாமல் ரட்சிப்பை பெற்றுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்ம ரட்சித்த வகையை யோசித்து பார்த்தா, நான் நல்லது பண்ணதுனால்தான் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று யாருமே சொல்ல முடியாது. அவர் ரட்சித்த அந்த நேரம், அந்த காலம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் திடீர் என்று நம்மை சந்தித்திருக்கலாம், திடீர் என்று ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கலாம், அவர் நம்மை அபிஷேகித்திருக்கலாம், ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கலாம். அதனால தேவன் நம்ம ஒரு சத்தியத்துக்குள்ள நடத்துகிற அந்த வழிவகைகளை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு காரண காரியமே இருக்காது, எந்த ஒரு விஷயமும் இருக்காது. திடீர் என்றுதான் நம்ம தேவனுடைய சத்தியத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிருப்போம். அப்போ இயற்கையாகவே மனிதர்களுக்கு இது ஒரு கிஃப்டா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பரிசாகத்தான் இந்த ரட்சிப்பு காணப்படுகிறது. ஆனா மனுஷர்கள் தன்னுடைய காரியங்களினால்தான் ஆண்டவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்ட்டு எதிலையும் மேன்மை பாராட்டுவதற்கு இது இடமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியினாலே உண்டாயிராது. அப்ப இது கிருபைனா அது அந்த இடத்துல கிரியைக்கு வேலை இல்லை. ஆண்டருடைய சுத்த கிருபைனா அந்த இடத்துல நம்முடைய செயல்களுக்கோ நம்முடைய நற்கிரியைகளுக்கோ நம்முடைய செயல்பாடுகளுக்கோ வேலை இல்லை. அதான் அந்த அர்த்தம். அடுத்தது சொல்றது கிருபையானது கிருபை அல்லவே. அப்படி என்றால் நீ கிரியினால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னா அப்ப அந்த கிருபைக்கு அங்க வேலை இல்லை, அப்ப இயேசு கிறிஸ்துக்கு வேலை இல்லை. அப்ப அந்த இடத்துல கிரியை என்பது அங்க பேச்சுக்கு இடமில்லாத ஒன்றாச்சே. அந்த பேச்சுக்கு இடமில்லாத ஒரு கிரியை பத்தி நீ பேசுறதுனால அங்க அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இல்ல, உன் சுய நீதி தான் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ கிருபையானது கிருபை அல்லவே. அப்ப அந்த இடத்துல கிருபை கிருபையா இல்லையே, உன் கிரியை தான் அங்க இருக்குது, உன்னுடைய மேன்மை பாராட்டுதல் தான் அங்க இருக்குது. அப்போ அந்த இடத்துல அது கிருபையா இருக்காது, உன்னுடைய கிரியை இருக்கிற இடத்துல கிருபை இருக்காது. அப்ப அது ஒரு சுய நீதி, அது சுய நீதி, உன்னுடைய சொந்த முயற்சி என்று நீ நினைச்சிட்டு இருக்கிற. அப்ப தேவன் சொல்றாரு கிரியை செய்ய வேண்டும் என்று எல்லாரும் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, கிரியை செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொல்ற நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கு. நியாய பிரமாணம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல எல்லாமே செய்கையினால, அவர்கள் செய்கிற கிரியையினாலதான் அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வரத்துக்கு காரணமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்னும் அவர்கள் செய்து செய்து செய்துதான் அவர்கள் என்ன செய்யறாங்க, ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. எப்படின்னா அவர்கள் அந்த 613 திருச்சட்டங்களையும் நியாய பிரமாணங்களையும் அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் ஒரு நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிற காரியமா இருக்கிறது. நியாயப்பிரமாணம் முழுசு நிறைவேற்றினவன் ஒரு நீதிமான் அப்படிதான் சொல்லப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அந்த நியாய பிரமாணங்களோ தீர்க்க தரிசனங்களோ அதெல்லாம் இந்த இடத்துல கிரியையை நடப்பிக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் அது மட்டும் தேவ நீதி, வேற எதுவும் உங்களுக்கு தேவ நீதி இல்லை. நியாய பிரமாணமோ அதுவோ உங்களுக்கு நீதியா மாறாது, அது நீதிமானா உன்னை மாற்றாது, உன்னை பரிசுத்தத்துக்குள்ள நடத்தாது. அது ஒரு முக்காடு, அது ஒரு முக்காடு போலதான். அது அந்த தற்காலிகமானது. அந்த நேரத்துல ஒரு எஸ்கேபிசம், அதாவது ஒரு உங்களை பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். ஆனா முழுமையான பாவ மன்னிப்பு, ஒரு முழுமையான ஒரு மீட்பு எங்கு கிடைக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால்தான் முழுமையான ரட்சிப்பு, முழுமையான தேவ நீதி, முழுமையான பாவம். ஆனால்தான் வேதத்துல சொல்லும் பொழுது இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணங்களும்
தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களை இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதனால இது ஒரு இலவசமாய் கிடைக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு இலவசமான ஒரு தயவு பாராட்டுகிற ஒரு விஷயம். இப்ப இதனால ஆண்டவர் சொல்றாரு, முற்காலத்துல ஆண்டவர் பாவங்களை பொறுத்து 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 பார்த்தார். அவங்க என்ன செஞ்சாங்க? தப்பு செஞ்சுட்டு ஆட்டை பலி கொடுக்கறது, தப்பு செஞ்சுட்டு மாட்டை பலி கொடுக்கறது, தப்பு செஞ்சுட்டு ஒரு புறா குஞ்சு எடுத்து போய் செஞ்சுட்டு அது என்னன்னா அந்த நேரத்துக்கு பாவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை மட்டும்தான் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். மறுபடியும் தப்பு செஞ்சாங்க. ஒரு மனம் திரும்புதல் இல்லை அந்த இடத்துல, ஒரு மனம் திரும்புதல் இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவர் என்ன சொல்ற, ஒரு கிருபாதார பலியாக அவர் நமக்காக அவர் பலியானதுனால அந்த பலியோடு நம்முடைய சரீரத்தை இணைக்கிறோம், நம்முடைய சரீரத்தை பலியாக இணைக்கிறோம், சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்திலே நம்மளுடைய விசுவாசம் அந்த இடத்துல கிரியை செய்கிறதுனால அங்க நியாய பிரமாணத்துக்கு இடம் இல்லாமல் போகிறது, கிரியைக்கு இடம் இல்லாமல் போகிறது. அங்கு விசுவாசம் மட்டும்தான் செயல்படுகிறது. அப்ப இது கிரியா பிரமாணமா இல்ல விசுவாச பிரமாணமா அப்படின்னு பார்த்தால் விசுவாச பிரமாணம் இது ஒரு விசுவாசத்தினுடைய பிரமாணமா இருக்கிறது. அது ஒரு கட்டளையா இருக்கிறது. விசுவாசத்தின்படி நாம் எல்லாரும் நீதிமானாய் மாறுகிறோம். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாக மாறினார், இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு கிருபையாய் பலியாக மாறினார். என் மேல் கொண்ட தயவினாலே எனக்கு பலியாகணும், எனக்காக யாரும் மரிக்கிறதுக்கு இல்லை என்ற நிலையில எனக்காக அவர் பலியானார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மை பாராட்டல் மட்டும்தான் நமக்கு இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய நீதினால என்னுடைய காரியத்தினால அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் என்றால் அந்த இடத்துல ரட்சிப்புக்கான வழியே இல்லை. அப்போ அங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மாதிரி நியாய பிரமாணத்தின் பிள்ளைகளாக தான் இருப்போம். இன்னும் நியாய பிரமாணத்தின் பிள்ளைகளாக தான் இருப்போம். நான் இப்படி இருக்கிறதுனால தான் கடவுள் என்னை நேசிக்கிறார், நான் இப்படி இருக்கிறதுனால தான் கடவுள் என்னோடு இருக்கிறார், அப்படிலாம் யாரும் சொல்றதுக்கு இடமே இல்லை. அப்படி சொன்னாக்கா நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள். இப்ப நாம இருக்கிறது கிருபையின் பிரமாணத்துல இருக்கிறோம், நம்ம விசுவாசத்தின் பிரமாணத்துல இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய மேன்மை பாராட்டல் எப்படி இருக்கணும்னா, நான் தகுதியற்றவன், நான் ஒன்றும் இல்லாதவன், நான் ஒன்று தகுதி இல்லாத ஒரு நிலையில இருக்கிறேன். ஆனா எனக்காக என் மேல் கொண்ட கிருபையினால அவர் கிருபாதார பலியாக எனக்காக பலியானார், எனக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார், அவர் என்னை வழி நடத்தினார். இப்படி நாம் மேன்மை பாராட்டும் பொழுது அந்த இடத்திலே நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். ஆனா அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா தேவன் கொடுக்கிற அந்த கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ பாவத்தினுடைய சம்பளமாக்கி அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில சுமந்து தீர்த்தார் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து போகிறார்கள். அதான் பரலோக ராஜ்யத்துல ஒரு அடி எடுத்து வைக்கிறார்கள், ஒரு முத்திரிக்கப்படுகிறார்கள். அதனாலதான் எபேசியர் 1:13 ரொம்ப அழகா சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை சொன்ன மாத்திரத்துல அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் முத்திரிக்கப்படுகிறோம். நம்ம ஆண்டவராலே முத்திரை போடப்படுகிறோம். அப்படி முத்திரை போடும் பொழுது அங்க என்னன்னா நம்முடைய பேரு ரெஜிஸ்டர்ல எழுதப்படுது, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுகிறது. அப்ப விசுவாசத்தினால்தான் நம்முடைய பெயர் அங்க எழுதப்படுகிறது. இந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நம்ம காத்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் எனக்காக இயேசு மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து, அதாவது அவருடைய மரணத்தை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். அப்படி நினைவு கூர்ந்தாதான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அப்ப அந்த நினைவு கூறுதல் மூலமாக நம்ம என்ன செய்யறோம், நம்மை நாமே தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். தகுதிப்படுத்த தினம் ரட்சிப்பு நிறைவேறுகிறது, ரட்சிப்பினுடைய பிரயாசம் நிறைவேறுகிறது. கடைசி வரையந்த நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான், முடிவு வரையந்த நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுறான். அப்ப இடையில ஜீவ புஸ்தகத்துல பேரு கிற்கப்படாம அது நம்ம பாதுகாக்கிறோம்.
ஆனா இடையில நம்ம ஏதாவது ஒண்ணு கிறுக்கு முறுக்கு பண்ணி நம்ம தேவனுக்கு விரோதமாக என்னாலதான் ஆச்சு, இப்படிதான் ஆச்சு, அப்படிதான் ஆச்சுன்னு சொல்லிட்டீங்க ஏதாவது மேன்மை பாராட்டுவீர்கள் என்றால் ஆவியானவர் துக்கப்படுவார். எபேசியர் 4:30 சொல்லும் பொழுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ மீட்கப்படுகிற நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தாவியானவர் துக்கப்பட்டு உங்களை விட்டு போயிடுவார். அப்ப அந்த இடத்துல ரட்சிப்பு பிரேக் ஆயிடுது. அப்போ ஜீவ புஸ்தகத்துல இருந்து நம்ம பேர் கிறுக்கப்படுது. மறுபடியும் புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதனாலதான் என்னது, நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த மாதிரி நிலையில இருக்கும் போது ஒரு விசை சிம்சோனை குறிச்சு பார்க்கும் பொழுது, சிம்சோனு, சாலமோனு இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனவர்கள். அப்படி பின்வாங்கி போனவர்கள் பாத்தீங்கன்னா, சாலமோன் பின்வாங்கினதான். அவன் என்னன்னா, அவனுக்கு ஞானம் இருந்தது. கர்த்தர் அவரோட 2 முறை தரிசனமாக்கி பேசினாரு, எச்சரித்தாரு, வார்ன் பண்ணாரு. எல்லாம் பண்ணியும் அவன் மனம் திருந்தவே இல்லை. ஆனா சிம்சோன் என்ன செஞ்சான், அவன் தன்னுடைய நிலை, தன்னுடைய தகுதி எல்லாவற்றையும் உணர்ந்தான். ஐயோ, தேவன் கொடுத்த திட்டத்தை நான் சரியாக முடிக்கலையே. உடனே என்ன செஞ்சான், அவன் ஆண்டர்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டான் பாருங்க, மனந்திருந்து கேட்டான் பாருங்க. அதனாலதான் சிம்சோனை தேவன் அவருடைய பேரை புதிய ஏற்பாட்டுல கொண்டு வந்தாரு. ஆனா சாலமோனுடைய பேர் இருக்காது பாருங்க, சிம்சோனுடைய பேர் இருக்கும், சாலமோனுடைய பேர் இருக்காது. அவன் ராஜா தான், தேவாலயம் கட்டினவன் தான், ஞானத்தை பெற்றவன் தான், தேவனை முகமுகமாய் தரிசித்தவன் தான், கிருபையை பெற்றவன் தான், எல்லாம் பெற்றவன். அதனால நல்ல தொடக்கம்தான். ஆவியில தொடங்கினவர்கள் மாம்சத்துல முடிச்சு போயிட்டான் அவன். கலாத்தியர்ல சொல்லும் பொழுது, ஆவியில தொடங்கின நீங்கள் மாம்சத்துல முடிக்கலாமா? அப்ப ஆவியில தொடங்கினான், நல்ல அபிஷேகத்துல இருந்தான், ஆனா கடைசியில மாம்சத்துல முடிச்சான். ஆனா சிம்சோன் மனம் திரும்பினா பாருங்க. அதுதான் தேவன் சொல்ற, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அப்ப அவருடைய கிருபைக்கு நம்ம பாத்திரவான்களை ஒவ்வொரு நாள் நம்மை தாழ்த்த வேண்டும், தெய்வ சமூகத்தை தாழ்த்த வேண்டும். அப்படி தாழ்த்தும் போது தேவனுடைய கிருபை வரம் நம்மை மூடி நம்மை நடத்துகிறதா இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ரோமர் 11:6, அது கிருபையினாலே உண்டாயிருந்தால், இந்த வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியினாலே உண்டாயிராது. என்னுடைய கிரியில இல்ல, அது தேவனுடைய கிருபை என்று மட்டும் நாம நினைக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நான் அந்த இடத்துல கிரியை மேன்மை பாராட்டாது, ஆண்டவரே உமது கிருபைதான் என்னை நடத்துகிறது. அப்ப என்னுடைய கிரியை மேன்மை பாராட்டாது. ஆனால் தேவன் யாரை நீதிமானாய் மாற்றுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது, துன்மார்க்கரைகளை தான். நீதிமானாய் மாற்றுறதில்ல, தேவனுடைய பார்வையில துன்மார்க்கர்கள். அப்ப துன்மார்க்கர்கள் யாருன்னா, அந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே துன்மார்க்கர் தான். ஒருவனும் நீதிமான் இல்லை, ஒருவனாகில நீதிமான் இல்லை, ஆண்டவர் தான் சொல்றார். அப்போ தேவனுடைய பார்வையில, தேவனுடைய பரிசுத்துக்கு முன்னாடி இந்த பூமியில பார்த்தா யாருமே நீதிமான் இல்லை, யாருமே நீதிமான் இல்லை. வேதத்துல ரோமர் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கல நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. அப்போ அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதுக்கு தீவி இருக்கிறது. நாசமோ நிர்பந்தமோ அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கிறார். எப்படி சமாதானமா போனன்ற வழி தெரியல அவர்களுக்கு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்ல, தெய்வ பயமே இல்ல. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்ற, அவர்கள் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படி, உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படி நியாய பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கும். அப்ப இது எல்லா காரியங்களையும் நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற, இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே கெட்டு போனவர்களா இருக்கிறோம், உணர்வற்றவர்களா இருக்கிறோம், தேவனை தேடாதவர்களா இருக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார்.
மத்தேயு 7 சொல்லும் பொழுது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், அப்போ எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை மனுஷர்களை உண்டாக்கினதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன்னு சொல்றாரு. ஏன்னா தேவன் உண்டாக்குன நோக்கம் வேறு, ஆனா மனுஷன் நடக்கிற வழி வேறு. இப்போ ஒவ்வொரு நாளும் மனுஷன் என்ன செய்ய, தேவனை விட்டு பிரிஞ்சு போகிறதுதான் அவனுடைய எண்ணமா இருக்கிறது. அவன் தன் இஷ்டப்படி வாழணும் தான் அவன் யோசிக்கிறான், தன் இஷ்டப்படி நடக்கணும் தான் யோசிக்கிறான். தேவ சித்தத்தை திட்டத்தை புரிந்து கொள்றதே இல்லை. அப்போ அவர்கள் வழி தப்பி போகிறார்கள். நானே வழி என்று சொன்ன இயேசுவினுடைய வழியை விட்டுட்டு, நீ எனக்கு வேண்டாம், என் வழியில் நான் போறேன் அப்படின்னு போறவங்க தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வேலை, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சொத்து சுதந்திரம், இப்ப நம்முடைய காரியங்கள், இதையே சுத்தி 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 சுத்தியே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கர்த்தருக்காக இயேசுக்காக யாரெல்லாம் கொஞ்ச நேரமாவது செலவு பண்றோமா, கொஞ்ச நேரமாவது அவரை பற்றி தியானிக்கிறோமா, இனி வரும் உலகத்தினுடைய காரியத்தை குறிச்சு யோசிக்கிறோமா, நம்ம எதுக்காக பிறந்தோன்றது யோசிக்கிறோமா, இப்ப இனி நடக்க போறது என்ன அதை யோசிக்கிறோமா, கர்த்தர் எதுக்காக இந்த பூமியில எதுக்காக வச்சிருக்கிறான்றத யோசிக்கிறோமா, அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே நம்ம யோசிக்கிறதே இல்லை. தெய்வ பயம் இல்லை, கண்கள்ல அவருக்கு தெய்வ பயம் இல்லை. அப்போ இந்த உலகத்தார் எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் மிகுந்த தயவு பாராட்டி இன்னைக்கு தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். இப்ப யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, இயேசுவே நீர் எங்களுக்காக மரித்தீர் என்று யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஒத்தாசை எங்க இருந்து வரும்? அந்த கண்மலையிலிருந்து வருகிறது. கண்மலை யாரு? கிறிஸ்துவே அந்த கண்மலை. அப்ப அந்த பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறது யாவருக்கும் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன செய்யணும், ஆண்டர் கொடுக்கிற வாய்ப்புகளை, இன்னைக்கு நமக்கு இந்த நாட்கள்லாம் கிருபை நாட்கள், மிக சிறந்த வாய்ப்பு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல மிக பயங்கரமான காரியங்கள்லாம் வரப்போகிறது. நீங்க நம்புறீங்களா நம்பலையோ, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நெருக்கடி வரப்போகிறது, கிறிஸ்துவத்துக்கு நெருக்கடி வரப்போகிறது, மிகப்பெரிய நெருக்கடி வரப்போகிறது. அந்த நாட்கள்ல நம்முடைய விசுவாசம் நம்ம காத்துக்கொள்ள வேண்டுமானால் இப்பொழுது சத்தியத்தில் நம்ம பலப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னும் உலக கவலையினாலையும் பயத்தினாலும் வேதனையினாலும் நீங்கள் நொந்து போய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, கர்த்தருக்காகவோ கர்த்தரிடத்தில் போய் சேருவதற்கோ நம்ம தகுதி இல்லாம போய்விடும். எல்லாத்திலயும் உலகத்துல போராட்டம் உண்டு, கஷ்டம் உண்டு, கவலை உண்டு, பயம் உண்டு, வேதனை உண்டு, எல்லாம் உண்டுதான். அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நம் தேவனுடைய நீதியை நீங்க தேடுங்க. இதை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். நீங்க தேவ நீதியை தேடுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் அதிகமா பற்றி கொள்ளுங்க, ஆண்டவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க பாருங்க, அதிகமா செவியுங்கள். சீக்கிரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறது, அதிக சீக்கிரத்துல இருக்கிறது. அதனால இப்ப உலகத்தினுடைய காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியால அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நெருக்கடியான காலம் வரப்போகுது. அதனால அந்த நெருக்கடியை நம்ம சமாளிக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசத்துல நாம் ஸ்திரப்பட வேண்டும். எத்தனை பேர் நிக்க போகிறோம், அது ரொம்ப முக்கியம். அதனால அதிகமா செவிங்க, ஆண்டவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு செவிங்க, ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தணும்னு செவிங்க. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ எல்லாம் சொன்ன மாதிரி, எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி என்று அவர்கள் வைராக்கியமா நின்னாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தின் ஆவி நமக்குள்ள இப்ப வரணும். தேவன் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் எல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளை ஆயத்தப்படுத்துறார். நம்ம இன்னும் வைராக்கியத்துக்குள்ள வரணும், இன்னும் நமக்குள்ள தைரியம் வரணும், இன்னும் விசுவாசம் வரணும். நமக்கு இந்த உலகம் சதம் அல்ல, ஆண்டவர்கிட்ட போறதுதான் சதம், அதுதான் நிச்சயம். அங்க போறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாட்கள்ல தேவனை நம்ம சந்திக்க போகிறோம். அங்க பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும் என்ற ஒரு நிச்சயம், அந்த வாஞ்சை இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் சமாளிக்க நீங்கள் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு நீங்கள் உங்களை நீங்களே ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, சிலுவையில
2 குற்றவாளிகள் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். ஒரு கேவலமா பேசணும். அப்போ இன்னொருத்தன் சொல்றான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இன்னைக்கு ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள் நாம். இன்னைக்கு தேவ பயத்தோடு நம்ம வழியிலே அழியாதபடிக்கு சங்கீதம் 2 சொல்லுது, குமாரன் கோபப்படாமலும் வழியிலே நம்மை அழிக்காமல் இருக்கும்படி நம் பயத்தோடு அவரை சேவிக்க வேண்டும். அப்போ நாம நியாயப்படி நம்ம தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்று நடப்பிக்கவில்லையே சொல்லிட்டு அவனை கடிஞ்சு கொள்றான். அப்போ இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தரணும். உடனே இயேசு கிறிஸ்து சொல்றார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்போ தேவனுடைய சமூகத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனை பற்றி கொள்கிறோமோ, தேவனை நோக்கி பார்க்கிறோமோ, அப்போ ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்காக இருக்கிறது. சவுலை குறிச்சு பாருங்க. சவுல் கூட வீடுகள் தூரம் நுழைஞ்சி புருஷர்கள் எல்லாம் ஸ்திரீகள் எல்லாம் காவல்ல போட்டு சபையை துன்புறுத்தின ஒரு மனுஷன். ஆனா அவன் என்ன செய்யறான், எருசலேமுக்கு போற வழியில அந்த தமஸ்குள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு வர்றதுக்காக போகும்பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஒளி அவனை சந்தித்த பிறகு தன்னை ஃபுல்லா டோட்டலா கமிட் பண்றான் பாருங்க. தன்னை முழுசா ஒப்பு கொடுக்கறான். அப்போ இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்கிறான். இன்றைக்கு நாம் இயேசுவை கண்டு கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். இன்னைக்கு எனக்கு கிடைத்திருப்பது கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண கூடாது என்று கண்டு கொள்ள வேண்டாம். பவுல் அப்படியே புடிச்சுக்கினா பாருங்க, அந்த கிருபையை பற்றி கொண்டான் பாருங்க. அதை பற்றி கொண்டதுனால அவன் என்ன செய்யறான், உடனே தனக்குள்ளதெல்லாம் நஷ்டம் என்று கருதினான். பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும், வேதம் சொல்லுகிற துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்தில் திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. அப்போ துன்மார்க்கன் தன் வழியை, அப்போ நாம் நம்முடைய வழிகளை சற்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உங்களை நீங்களே நிதானித்து அறிந்தால் நியாய தீர்ப்பிலே நிற்க மாட்டீர்கள். அப்ப நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கணும். என்கிட்ட என்ன ஏதாவது குறை இருக்கா? மற்றவங்களையே கை காட்டியே பழகிட்டோம். நம்ம மற்றவர்களே குற்றப்படுத்தி பார்த்துட்டோம். இன்றைக்கு என்னிடத்தில் என்ன குற்றம் இருக்கு, என்னிடத்தில் என்ன தவறு இருக்கு, என்னிடத்தில் என்ன மீறுதல் இருக்கு? இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் அதுதான் கேட்கிறார். அப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நம்மை நாமே சோதிச்சு பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், நம்மை மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது. அவர் மனதுருகிற தேவன். அப்ப அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லை என்று அவர் சொல்றார். வஞ்சிக்கப்படாதிருங்கள், வேசி மார்க்கத்தாரம், விக்கிரகாரங்காரம், விபச்சாரக்காரன், சுய பொண்ணு. அப்ப ஒரு லிஸ்டே ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இந்த லிஸ்ட்ல சொல்லும்போது கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்துல 9-11 வரைக்கும் அந்த லிஸ்ட் பார்க்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட். இப்போ ஒரு சிலர் இப்படி இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமது தேவனுடைய ஆவினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ பழையவைகளை குறித்து நீங்க யோசிக்காதீங்க. நீங்க முதல்ல இப்ப நான் எப்படி இருக்கிறேன், என்னிடத்தில் அக்கிரம சிந்தை இருக்கிறதா, என்னிடத்தில் அநியாயம் இருக்கிறதா, என்னிடத்துல ஒரு துன்மார்க்கமான காரியங்கள் இருக்கிறதா? ஆண்டு சொல்ல, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அப்பொழுது அவன் மேல் அவர் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். அப்ப நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, ஏசாயால் சொல்லும் போது, உன்னுடைய பாவங்கள் ரத்தாம்பரம் போல சிவப்பாய் சிவந்திருந்தாலும் அது உறைந்த மழை போல வெண்பனியாய் மாற்றுகிற தேவன். அப்படி நம்முடைய தேவன் அதை நல்ல பளிச்சின் வெண்மையா மாற்றுறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய ரத்தம் போல இருக்கிற பாவங்களை எல்லாத்தையும் கழி சுத்திகரிக்க முடியும். அதனால நம்ம இப்படி இருக்க நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்ற, இப்படி இருக்க என்ன சொல்ல முடியும்? அப்ப 7வது வசனம் சொல்லுது, அப்படியானால் என்ன? இஸ்ரவேலை தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை அடைந்திருக்கிறார்கள், மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இஸ்ரவேலர்கள்லாம் தேடினே இருக்கிறாங்க. அதுல ஒரு கூட்டம் ஆண்டவரை கண்டுபிடிச்சாங்க, இன்னும் பெரும்பாலான கூட்டம் ஆண்டவரை கண்டுபிடிக்கல.
ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்றைக்கு நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதை அடைந்திருக்கிறோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அடைந்திருக்கிறோம், அந்த அறிவை அடைந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் என்னை கிருபையினால் ரட்சித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், அவரால் தான் எனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வேதம் சொல்றது, இப்படி இருக்க நாம் என்ன சொல்ல முடியும்? நீதியை தேடாத புறஜாதியா நீதி அடைந்தார்கள். இன்றைக்கு தேவனுடைய நீதியை பற்றி தெரியாத நாம் தேவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது விசுவாசத்தினாலாக நீதி. எனக்காக இயேசு மரித்தார், அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் நம்ம இயேசு கிட்ட கொண்டு வந்திருக்குது. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்ற அந்த ஒரு சிறு அந்த விசுவாசம் தான், ஒரு சின்ன விசுவாசம் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்குது. சில பேர் நம்மள பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம், நமக்கு இதனுடைய ஆழ்ந்த ஒரு விஷயம் புரியாம இருக்கலாம். ஆனா நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள்லாம் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது, இப்போ நமக்கு பாரம்பரியத்துல ஒரு பழக்கத்துல வந்துட்டோம். பழக்கத்துல நம்ம ஒரு கிறிஸ்துவன்ட்டு, அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, நானும் கிறிஸ்துவன். அது ஆர்சியா இருக்கட்டும், லுத்தரானா இருக்கட்டும், பெந்திகாசா இருக்கட்டும், இல்ல எந்த சபையா இருக்கட்டும், நம்ம என்னன்னா கிறிஸ்துவன் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம் பரம்பரையா. ஆனா முதல் தலைமுறை எப்படி இருந்துக்கும்? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நம்பின அந்த சின்ன நம்பிக்கை அவர்களை ஆண்டவர்ல கொண்டு வந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி ஆண்டவருக்குள்ள வரணும்ட்டு தேவன் முன் குறித்திருக்கிறார், முன்னறிந்திருக்கிறார். அப்போ இது ஒரு சின்ன விசுவாசத்தினாலே நம்முடைய மூதாதையர் ஆண்டவர் மேல் வைத்த அந்த சின்ன விசுவாசம் தான் ஆண்டவருக்குள்ள அவர்களை நடத்தியது. அவர்கள் மூலமாய் நாம் இப்பொழுது ஆண்டவருக்குள்ளாக பரம்பரையாய் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, நாம் தேவனிடத்தில் நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நம்மை நாமே நிதானித்து நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தகுதிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இஸ்ரவேல்ல அநேகர் பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமா இருந்தாங்க. முதலாவது தேவன் கொடுத்த அந்த வெளிச்சத்தை அவர்கள் நிராகரித்தார்கள். தேவன் உலகத்துக்கு ஒளியாக வந்தார்ன்றதை அவர்கள் நிராகரித்தார்கள். அவர்கள் அந்த வெளிச்சத்தை பாராதபடி அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருந்தது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் கிறிஸ்துவர்களுக்குள்ள பாரம்பரியத்துல வந்ததுனால நம்ம கண்கள் கூட மூடப்பட்டிருக்கு. என்னன்னா வழி வழியா கிறிஸ்தவங்க, எங்க அப்பா கிறிஸ்தவங்க, எங்க அம்மா கிறிஸ்தவங்க, தலைமுறையா கிறிஸ்தவங்க. ஆனா நம்முடைய கண்களும் இன்னும் மூடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை போல மூடப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 4:4 சொல்லும் போது, சுவிசேஷத்தினுடைய மகிமை காணாதபடிக்கு நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன செய்யறான்? நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் அது வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல்லி, இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். ஒரு சின்ன பிரயாசம் கூட எடுக்காம இருக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்களே கூட. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இதே வார்த்தை தான். அவர் சொல்ற, ஆதலால் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறா அவன் மேல் இரக்கமா இருக்கிறான், எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறா அவனை கடினப்படுத்துகிறார். அப்போ தேவனால் முன் குறிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா நம்மையில் அவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஆகவே நம்முடைய கண்களை நாம் இன்னும் தெளிவாக்க வேண்டும். லவோதிகா சபையில சொல்லும் பொழுது, கண்களுக்கு நீ கலிக்கம் போடு, ஒரு மருந்து போடு. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் நம் கண்கள் அவ்வப்போது கழுவப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படணும். அவ்வப்போது சுத்திகரிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் அவருடைய இரக்கத்தினாலே அவர் கிட்ட சேரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு கூட்டம் கடினமான ஒரு இருதயத்தோடு இன்றைக்கும் காணப்படுகிறது. அதான் சொல்ற, அவருடைய வேதத்துல சொல்லும் பொழுது, மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் கூட்டம் மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தின் ஜனங்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு அழைக்கப்பட்ட கூட்டம் என்று சொல்லப்படுகிற கிருபையின் பிரமாணத்துக்குள் வந்தவர்கள், பாரம்பரியத்தில வந்தவர்கள், அவர்கள் கூட இன்றைக்கு கண்கள் மறைக்கப்பட்டது. ஏன்னா
ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த தேவ பயம் அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு பாரம்பரியத்துல வந்ததுனால நமக்குள்ள அந்த தேவ பயம் இல்லை. இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவு இன்னைக்கு இல்ல. நம்ம கிறிஸ்துவ பேர் வந்துட்டாவே பரலோகம் போயிடுவோன்ற ஒரு தென்னாவட்டா இருக்கிறோம். நம்ம நிர்விசாரம் நிச்சயமா இல்லை. ஆண்டவர் சொல்ல அவன் கிரிக்கு தக்க பலன் தான் என்னோட வருது. பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? நம்ம தசம்பாவம் கொடுத்துட்டா போதும், சர்ச்சுக்கு எல்லாம் கொடுத்துட்டா போதும், நம்ம எல்லாம் செஞ்சுட்டா போதும், அதனால நம்ம பரலோகம் போயிடலாம். இல்லவே இல்லை, நிச்சயமா இல்லை. ஆண்டவர் சொல்றார் கர்த்தர் பரிசுத்தர். அவர் சொல்றார் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப தேவனுக்கு ஏற்ற சாயலை பெறும்படிக்கு தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நாம பரிசுத்தரா இருக்க வேண்டும். அப்ப அசுத்தமா இருக்கிற நம்மை தேவன் என்ன செய்யறாரு? பரிசுத்தத்தின் பாதையில கொண்டு வரும்படிக்குதான் தேவன் என்ன செய்யறார்? தன்னை பலியாக்கினார். அப்ப நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஒரே நாள்ல நான் பரிசுத்தம் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். அதனால தேவ சித்தம் என்ன தெரியுங்களா? 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லும் பொழுது நம் கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்ப அனுதினமும் நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். தேவ சித்தம். இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு நம்ம விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கோ ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டாக்கா நம்ம பெருசா சாதிச்ச மாதிரி நம்ம நினைக்கிறோம். இல்ல, நான் சில நேரங்கள்ல பிரசங்கம் பண்றது உண்டு. அதுல சொல்லும் பொழுது அடிக்கடி சொல்றது உண்டு. வெளியில போயிட்டு வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம்? நம்ம போட்டுன்னு போற ட்ரெஸ் அழுக்காகுது, டஸ்ட் ஆகுது. அது போட்டுட்டு போன ட்ரெஸ் அப்படியே நம்ம ஒரு வாரமோ இல்ல ஒரு மாசமோ போட்டிருக்கிறது இல்ல. போயிட்டு வந்த உடனே கழட்டி போட்டு துவைக்க போட்டுறோம். அது மறுபடியும் நம்ம அடுத்த நாள் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அதே ட்ரெஸ் போட்டு போக மாட்டோம். ஏன்னா அது அழுக்காயிடுச்சுன்னு நமக்கு தெரியுது. பாக்கிறதுக்கு வெள்ளையா இருந்தாலும் தண்ணிக்குள்ள போட்டாக்க அதுல நல்லா அதனுடைய மண்ணு அந்த மட்டி கலர்ல வரும் தண்ணி. காரணம் என்ன? அது அழுக்கு. இதே போலதான் இன்னைக்கு நம்மை அறியாமலே நாம என்ன செய்யறோம்? பல பாவங்கள், பல சூழ்நிலைகள்ல நம்ம சிக்கி தவித்து நம்மை அறியாமலே நம்ம பாவத்துக்கு உட்படுகிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம தகுதிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்றாரு அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாக தெரிந்து கொள்றதுபடி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அப்ப இவ்வளோ கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டு இருந்தாலும், இவ்வளோ பேர் இருந்தாலும், இக்காலத்திலேயும் ஒரு கூட்டம் தான் தன்னை தகுதிப்படுத்த ஒரு பயத்தோடு தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பெரிய கூட்டம். ஒரு ரிப்போர்ட் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அதுல கிறிஸ்தவர்கள் தான் முதலிடம். உலகத்திலேயே பாத்தீங்கன்னா முதல் மக்கள் தொகை பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான். எவ்வளவு 290 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்போ பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த முதல் இடத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்ல எத்தனை பேர் உண்மையும் உத்தமமா இருக்கிறார்கள், ஆண்டவரை தேடுகிறார்கள் என்று பார்த்தா அது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் தான் பாருங்க, ஆண்டவர் சொல்றார் மேலும் சகோதரன் நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார் நீங்க உங்களையே ரொம்ப புத்திமான் நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்மள பெரிய ஆளு நினைச்சுன்னு நிச்சயமா இல்ல. நம்மளே புத்திமானா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் புற ஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரை இஸ்ரவேலிலே ஒரு பங்கு கடினமானது உண்டாயிருக்கும். அப்ப தேவன் இன்றைக்கு உலகத்துல நடத்தி கொண்டிருக்கிற சில வகைகளை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை அறியாததுக்கு, அதே போல நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டதற்கு, இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது என்றால் அது தேவன் என்ன செய்யறாரு? ஒரு கடின மனதை இஸ்ரவேல் கொடுத்ததினால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாமே புத்திமான்கள் என்று நினைக்க கூடாது. நம்மளுடைய கிரியினால் தான் நம்ம ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி நினைக்க கூடாது. நாம எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டதுனால பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்க கூடாது. அதனால உங்களை நீங்களே புத்திமான்கள் என்று நினைக்காதீங்க. அப்ப இன்னைக்கு புறஜாதியாருடைய நிறைவு வரும் வரைக்கும் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற கோதுமையோட களையை சேர்த்து வளர விடுங்க. இன்னைக்கு கோதுமை மணி இருக்கு, களையும் வளருது. அப்போ கோதுமையும் களையும் ஆண்டவர் சொல்றாரு நிலம் உலகம், கோதுமை
நல்ல புத்திரர்கள், தேவனுடைய புத்திரர்கள், ஆண்டவர் விதைக்கிற புத்திரர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு பிசாசு வந்து என்ன செய்யறான்? தேவனுடைய புத்திரர்களை மத்தியில கலைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்ம சபைகளிலும் சரி, வீடுகளிலும் சரி, எல்லா இடங்களிலும் சரி, நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். கோதுமையும் இருக்கிறது, கலையும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், 2 பேரையும் வளர விடு, 2 பேரையும் வளர விடு, கடைசி நல்ல அறுவடை, கடைசி நல்ல அறுவடை. ஆனால் தேவன் சொல்றாரு, கடின மனது ஆண்டவர் ஒரு பங்குக்கு வச்சுதான் இருக்கிறாரு. அதனால உடனே வந்து ஆண்டவர் நியாயத்திற்கு கொடுக்க மாட்டாரு, எல்லாரையும் வளர விட்டுன்னு தான் இருக்கிறார். ஆனால் தேவனை அறிகிற அறிவினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே நம்ம தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்த அடையும்படிக்கு நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படி தேவனுடைய சமூகத்தில் நம்ம கெஞ்சி மன்றாட வேண்டும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன சில குருடாக்கி இருக்கிறதுனால இன்னைக்கு தேவ திட்டங்களை புரிந்து கொள்ள முடியல, தேவனுடைய சித்தங்களை புரிந்து கொள்ளுகிறது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, கெட்டு போகிறவர்களை அநீதியினால் உண்டாகும் சகல விதமான வஞ்சகத்தோடு இன்னைக்கு கடைசி நாட்கள் பிசாசு செஞ்சுட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். அப்போ ரட்சிக்கப்படத்தக்கதான சத்தியம், நல்ல கவனிக்கணும், ரட்சிக்கப்படத்தக்கதான சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் இன்னைக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற வசனங்களை சொன்னா அதை கேட்கறதுக்கு இன்னைக்கு காது இல்ல நிறைய பேருக்கு. சத்தியத்தை விசுவசியாமல் அநீதியில் பிரியப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு செழிப்பான உபதேசம்னா அப்படியே மனசு பூரிக்கிற மாதிரி சில பேர் பேசினாக்கா, சந்தோஷப்படுற மாதிரி பேசினாக்கா, என்ஜாய் பண்ற மாதிரி பேசினாக்கா அதை கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இருக்குது. பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான கொடிய வஞ்சகம் இந்த நாட்கள் ஆண்டவர் அனுப்பிட்டு இருக்கிறார். அதனால தேவன் சொல்றாரு, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் சத்தியத்தை விசுவாசிக்கும்படிக்கு, ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை மறக்க கூடாது. இன்னைக்கு நம்ம சத்தியத்தை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த சத்தியத்தினாலே நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த சத்தியத்தினாலே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தகுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல அந்த முக்காடு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து தேவனை வந்து புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஒரு முக்காடு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த முக்காடு நமக்கு நீக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு. அதனாலதான் தேவன் வந்து நீதிமொழியில சொல்லும் போது, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறுவுத்தர் கொடுக்க மாட்டேன். அவர்கள் என்னை அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமல் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடுகிறேன். ஆனா இன்றைக்கு தேவன் வந்து என்னது, நம் கண்களை திறந்திருக்கிறார், வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி கண்களை திறந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துல நாமே ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்களாக, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டு நம்மை தகுதிப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதற்காக நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு வசனத்தை நீங்க நல்ல மனசுல எழுதிங்க. 2 தெசலோனிக்கேர்ல 12வது வசனம், 11-12வது வசனம், 2வது அதிகாரத்துல அதுல பார்க்கும்போது, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாரும் ஆக்கினைக்குள்ளாக போகிறார். ஆனா அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான கொடிய வஞ்சகாரர்கிட்ட ஆண்டவர் அனுப்புறாரு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் வந்து நம்ம எப்படி அழைத்திருக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவினாலே, அந்த நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுக்கும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்படையும்படிக்கும் ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆதி முதல் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா இங்கே ஒரு கூட்டம் கடின மனதோடு இருக்கிறது, ஒரு கூட்டம் கடின மனதோடு இருக்கிறது. அந்த கூட்டத்தோடு நாம் சேரக்கூடாது, அந்த கூட்டமாய் நாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் காதிருந்தும் கேட்கிறவர்களா இருக்கணும். அதனாலதான் சபைக்கு சொல்லும்போது காதுள்ளவன் கேட்க கடவுள். இந்த காது இருந்து கேட்காதவர்கள் குறிச்சு சொல்லும் போது ஏசாயால சொல்றாரு, எரேமியால சொல்றாரு, எசேக்கியால சொல்றாரு,
பாருங்க, ரோமர்ல சொல்றாரு, மத்தேயில சொல்றாரு, எவ்வளோ இடங்கள்ல இந்த வசனங்கள் இருக்கு தெரியுமா? காதார கேட்ட உணராதிருப்பீர்கள் மத்தேயில, கண்ணார கண்டு அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளில் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்ப நான் அவர்களை ஆரோக்கியமாக இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, எவ்வளவு வசனங்கள் ஆண்டு சொல்ற. ஏசாயால 44ஆம் அதிகாரத்துல சொல்லிருக்காரு, ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறாரு, நீதிமொழிகள் 1ல சொல்லி இருக்கிறாரு, அதே போல எரேமியா 2:2 சொல்லி இருக்கிறாரு, எசேக்கியேல் சொல்லி இருக்கிறாரு. எல்லா இடங்களிலும் இந்த வசனங்கள். அப்போ தேவன் என்னன்னா, ஒரு கூட்டம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை முதல்ல உணர்ந்து அந்த கிருபையை நஷ்டப்படுத்தாதபடி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், சத்தியத்தை அறிவதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் அதை புரிந்து கொண்டு நடக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த காரியங்களை நம்ம பாருங்க, ரட்சிப்படையும்படிக்கு 3 விஷயம்: பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்கப்பட, சத்தியத்தை விசுவாசிக்க, ரட்சிப்படையும்படிக்கு 3 விஷயங்களுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆதி முதல் நம்மை தெரிந்து கொண்டது இந்த காரியத்துக்காக தான். ஆனால் அன்றைய அவருடைய தீர்மானத்தின் பழைய அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். என்ன காரியம் என்றால், முதற் பேரானவராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் யாரை முன்னறிந்தாரோ, யாரை தெரிந்து கொண்டாரோ, அவர்களை தமது சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு முன் குறித்திருக்கிறார். அவர்களை தான் அழைத்தார், அவர்களை தான் நீதிமானாய் மாற்றினார், அவர்களை தான் மகிமைப்படுத்துகிறார். ஆகவே தான் பாருங்க, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம தேவ நீதியை புரிந்து கொண்டு நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ ஆவியின்படி, முன்னறிவின்படி, ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் நம்ம பங்குள்ளவர்களாக இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்றைக்கு 2 வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம், 6, 7. கர்த்தருக்கு சித்தமானால் 8வது வசனத்தை அடுத்த வாரத்தில் நாம் தியானிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை கிருபையினாலே சந்தித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது எதற்காக? நம்மை முன்குறித்தது எதற்காக? 3 விஷயம். ஒன்று, நம்மை பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தப்படுத்தி, 2வது சத்தியத்தை அறிந்து, ஒவ்வொரு நாள் சத்தியத்தை அறிந்து, 3வது காரியம் ரட்சிப்படையும்படி, கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்புல நிலைத்திருந்து ரட்சிப்படைக்கும்படி, அவர் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளும்படிக்கு. அதனால ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்குதல்னாலும் கீழ்ப்படிதலுக்கு. அந்த சத்தியத்தை அறியறது எதுக்குன்னா கீழ்ப்படிதல். அதே போல 3வது காரியம்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுது. பேதுருல சொல்லும் போது அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுது. அந்த ரத்தம் தெளிக்கப்படுது நமக்கு ரட்சிப்பு. அப்ப இந்த 3 விஷயம் தான் எங்கு எடுத்தாலும், எல்லா நிருபங்கள்ல எடுத்தாலும் இந்த 3 விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயம், பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தப்பட்டு, சத்தியத்தை அறிந்து அது கீழ்ப்படிந்து, 3வது அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு அவனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இதோ இந்த நாளில் தியானித்து இந்த 2 வசனங்களின் படி கர்த்தாவே, ஒரு கூட்டம் கடினமாய் இருந்தாலும் கர்த்தாவே, எங்களை உமது கிருபையினாலே முன்குறித்து உமது தேவ நீதி செய்யும்படி எங்களை அழைத்திருக்கிறேன். அப்பா, இதோ கிருபையினால் எங்களை அழைத்திருக்கும் பொழுது கர்த்தாவே, அதை நாங்கள் புரிந்து கொண்டு, அதை அறிந்து கொண்டு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு அப்பா, இந்த 3 காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க கர்த்தாவே. அப்பா, ஏதோ அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தும் அவர்கள் அதை அடையாமல் போனார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு கடின மனதோடு அவர்களை விட்டு வைத்து விட்டீர். அந்த வெளிச்சம் கிடைத்தும் அவர்கள் இருளுக்குள்ளாகவே இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு நீர் வெளிச்சமாய் இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களை சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உமது வருகையில காணப்பட எங்களை இன்னும் தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஒரு வைராக்கியத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. கல்வாரி ரத்தத்துக்குள்ள எங்களை தாழ்த்தணும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.